நாளும் கோளும் என்ன செய்யும்? நம் அப்பன் முருகன் இருக்கையில். கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் நம்ம முருகப்பெருமானினுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. என்றும் குரு வழியில், என்றும் எம் பெருமான் முருகப்பெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவர் சரி அன்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி என்னன்னு பார்க்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பயிற்சிங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க. சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொடங்குதுங்க. நவம்பர் மாதம் வரைக்கும் 4 மாதத்துக்கு இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? என்னங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், இதில் ஒரு ஸ்பெஷலான பலனை நம்ம கொடுக்குறோங்க. யாருமே கொடுக்காத பலனை கொடுக்குறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்காரு. 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்தில் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனோட இயக்கத்துக்கு காரகன், தொழிலுக்கு காரகர், உத்தியோகத்துக்கு காரகர், நம்மோட ஆயுளுக்கும் காரகர். சனி கொடுக்க யார் தடுப்பார்? ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாங்க. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாகவே கடகம் அப்படின்னாலே கடகராசி எப்போதுமே சரிங்க, தன்னோட குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரே ராசினா அது நீங்கள் மட்டும்தாங்க. கடகராசிக்காரங்க எப்போவுமே சரி தன்னோட குடும்பத்தை பற்றியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலியான ராசி எதுனா இந்த கடகம் மட்டும்தாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த கடகராசி கிட்ட அதிகமாக இருக்காங்க. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திறமை கொண்ட ஒரே ராசி இந்த கடகராசி மட்டும்தாங்க. இவங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைங்களேன், அந்த வேலையை ரொம்ப சூப்பராக பார்த்துக்குவாங்க. நம்புறவங்களை என்றைக்குமே ஏமாற்ற மாட்டாங்க. இவங்க கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதாங்க. எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் பயங்கரமான கற்பனை திறன் இருக்குங்க. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய திறமை படித்தவங்க. கோபத்தை இவங்க கிட்ட நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஆனால் கோபம் வந்தால் அந்த அளவுக்கு அதிகமாக வரும், கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு கோபத்தை காட்டுவாங்க. ஆனால் ஒரு லட்சியவாதி யாருன்னா இவங்க மட்டும்தாங்க. குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய குணம், தனக்குன்னு எதையுமே சேமிக்க மாட்டாங்க. தன்னோட ஃபேமிலிக்காக எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய ஒரே கேரக்டர் யார் அப்படின்னா கடகம் மட்டும்தாங்க. தாய் பாசம், வீடு பாசம், அன்பு எல்லாமே நிறையவே இருக்குங்க. சூப்பரான ராசி தெரியுங்களா இந்த கடகராசிக்காரங்க. இதில் பிறந்தவங்க நிறைய பேர் கலைத்துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க. கற்பனை, கலை இது எல்லாமே அதிகமாக கொண்டவங்க. இயல், இசை இது எல்லாமே நிறைய நாட்டம் இருக்குங்க இவங்களுக்கு. ரசனவாதிகள், ரசிக்கக்கூடிய ஆள், லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய ஆள் யாருன்னா நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி கடகராசி மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இந்த கிரக பயிற்சி எப்படி முக்கியமான ஒரு தகவல்னா, கிரக பயிற்சி என்ன? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருள் இயங்கணும்னா சனி பகவான் வேணுங்க. நம்மோட ஆயுளுக்கு காரகர் அப்படின்னு சனி பகவானை சொல்கிறாங்க, ஜீவன காரகர்னு சொல்கிறாங்க, தொழிலுக்கு காரகர்னு சொல்கிறாங்க. இவர் சனி பகவான்
ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்கள அசைக்கவே முடியாதுங்க. எதுலேயுமே ஒரு அஞ்சா நெஞ்சம்னு சொல்லுவாங்க. சனி பகவான் நல்லா இருந்துட்டாதான் ஒரு ஆள் ஒரு வேலை ஒன்று போயிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி அஷ்டம சனி என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அனுபவம் கடகத்துக்கு நிறைய அனுபவம் இருக்குது தெரியுங்களா. அஷ்டம சனி பகவான் என்ன பலன் கொடுத்தா, இது எல்லாத்துக்குமே சொல்லலை, யார் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கீங்களோ அவங்கள கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தடையை கொடுத்துட்டாருங்க. எப்படி திருமண வாழ்க்கை மனைவிக்கு உடல் உபாதையோ கணவனுக்கு உடல் உபாதையோ அவருக்கு எதிர்பாராத ஒரு கண்டத்தையோ ஒரு அவமானத்தையோ பார்த்தது யாருன்னா கடகம் தாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குற வேலை உத்தியோகத்தில் தடை, வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வேலை கிடைக்காம இன்னுமே அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பாருங்கள், உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. இப்போ அஷ்டம சனி முடிஞ்சதுன்னு தான் பேர். ஆனால் இன்னுமே எனக்கு நல்லது நடக்கலை. இந்த விஷயந்தான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. கடனுக்கு ஆளாயிட்டாங்க, பணத்தை விரயம் பண்ணிட்டாங்க, நகையை அடகு வச்சுட்டாங்க. நகை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. இதில் ஒரு குழந்தைகளுக்கோ ஒரு குடும்பத்தில் செலவு வந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு ஜாமீன் போட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு உள்ளானது யாருன்னா இந்த கடகராசி தாங்க. எல்லாத்துக்குமே சொல்லலைங்க. யாரோட ஜாதகத்தில் தசாபுத்தி இல்லையோ அவங்கள கேட்டு பாருங்கள். மருத்துவமனையா, கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, கோர்ட்டா கேஸில் இது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆமான்னு தலையாட்டாமல் இருக்கவே மாட்டாங்க. இதில் கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது கடகங்க நமக்கு. இப்போ சனி பகவான் இப்போ நல்லா பக்காவாக இருக்கார். கடகராசி எப்போவுமே குருவு கெடுக்க மாட்டாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சுயசாரம் வாங்கி இருக்காரு. சனி பகவானும் குருவோட சாரத்தில் போறாரு. ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் சுயசாரம் உங்களுக்கு வாங்கிடுறாரு. புனர்பூசத்தில் இறங்குறாருங்க குரு. அடுத்தது சனி பகவான் பாருங்க, புரட்டாதி நட்சத்திரத்தில் இறங்குறாரு. செம்மையான டைமிங்க, சரிதர டைம் பாருங்கள். நவம்பருக்குள்ளே உங்கள் ஜாதகத்தில் இருக்க எல்லா தோஷமுமே விலக போகுதுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க. லைஃப்பில் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றுதுங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்துது, பார்த்துக்கோங்க. இந்த காணொலியை பார்க்குற கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. எது வந்தாலுமே அடித்து தும்சம் பண்ணக்கூடிய நேரம் வருதுங்க உங்களுக்கு. இப்போ கொடுப்பாரு பாருங்க, வேலையில் உத்தியோகத்தில் பெரிய வேலை, எதிர்பார்க்காத அளவுக்கு உத்தியோகத்தில் ஒரு லெவலுக்கு போகிறது அது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. ஏன் வேலை உத்தியோகத்தில் ஸ்ட்ராங்காக அப்படி அழுத்தி சொல்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு பாருங்கள், அவருடைய பார்வை வேலை உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அது 10ஆம் பார்வையாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானும் பார்ப்பாருங்க. இதுதாங்க காரணம், வேற ஒன்றுமே இல்லை. பாக்கிய சனி 9ஆம் இடத்து சனி 6ஆம் இடத்தை பார்த்தா வேலை புத்தி நல்லது செய்யுமா செய்யாதான். ஜாதகத்தில் தசா புத்தி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ குருவும் சனியும் அதான் சொல்லலை, நல்ல வேலை இருந்தால் உத்தியோகத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாங்க. வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இல்லை இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும். அப்போ சனி வக்ர பயிற்சி பக்காவாக வேலை செய்யுங்க. இப்போ எனக்கு இட பிரச்சனை இருக்குங்க, கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்குது, அப்பாவுடைய சொத்தில் பிரச்சனை இருக்குது, அம்மாவுடைய சொத்துக்களை வழக்கு இருக்குங்க. எத்தனை பேருக்கு வழக்கு இருக்குது? இருக்கணுமே, இல்லாமல் இருக்காதே. ஒரு இடத்த விற்றுருப்பீங்க, ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை, ஒரு கலகம் மாதிரி முட்டி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ இருக்காது. குருவோட பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. வழக்குனா 3ஆம் இடம், சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அடுத்தது லாபத்தை பாருங்கள், அவர் 9ஆம் இடத்துலேருந்து 13ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சனி பகவானுக்கு 3ம் 10 தாங்க சிறப்பு பார்வை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இடம் பூமி மூலமாக லாபத்தை ஒட்டுமொத்தமாக கொடுக்குறாரு. வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரிப்படாது. எந்த வழக்காக இருக்கட்டுங்க, நான் பூமியை மட்டும் சொல்லலை, மற்ற வழக்குகள் எந்த வழக்காக இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாக வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைவடையுங்க. காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரிங்க, வெளியூரில் வேலை பார்த்தாலும் அரசாங்க எக்ஸாம் எழுதுவோம், தைரியமாக எழுதிருங்க. கண்டிப்பாக பாருங்கள்,
இனி இந்த மாதம் முடியறதுக்குள்ளார, இந்த வருஷம் 2025 முடியறதுக்குள்ளார அரசாங்க வேலை வந்து கடகராசிக்கு நிறைய பேர்த்துக்கு கிடைக்குங்க. உங்கள் லக்னத்தில் சூரிய பகவான் வந்து தொடர்பு இருக்காரு, அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடச்சிருங்க. 100க்கு 100 உண்மைங்க. திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைய போகுது. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க.